நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிக்கிறேன் நண்பா. அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிச்சுன்னா கடைசியில் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க நண்பா. நீங்கள் பண்ணுற லைக் தான் வேறு ஒரு கிரிப்டோ யூஸருக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோ சஜஸ்ட் பண்ணுறதுக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போகும்னு சொல்லி சொல்கிறதுக்கு காரணம் நிறையா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது உண்மை ஒன்றா நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக அந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் நிறைய பேர் மார்க்கெட் கண்டினியூவாக டம்ப் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவும் வெறுத்து போய் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன் இந்த நேரத்துலையுமே நம்ம வாங்கணும், இதுக்கு முன்னாடி வாங்கினதை நம்ம எந்த நம்பிக்கையோட ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்தை உண்மை ஒன்றா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன் நண்பா. ரைட், ஓகே நண்பா. அன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். மார்க்கெட் அப்டேட்டையும் பார்த்துட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் இது இன்னமுமே மார்க்கெட் மேலே தான் போகும், ஒன்றுமே பயப்பட தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கான காரணங்களை ஒன் பை ஒன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்துருவோம் நண்பா. நான் ஷார்ட்டாக எனக்கு புரிஞ்ச மாதிரி ஹிண்ட் மாதிரி எடுத்து வச்சுருப்பேன். என்ன அப்படின்னா, அப்கமிங் ஈவெண்ட்ஸ் வரக்கூடிய முக்கியமான காரணங்கள், அதாவது நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கும் பை பண்ணுறதுக்கும் இந்த ரீசன்லாம் இருக்குது. வாங்குங்க, இது பயந்து விற்க வேண்டாம், இது ஒரு வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தரையும் நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணமாக நான் 4 ஈவெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FTX எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா. அதில் இந்த தீர்ப்பில் 2024 கடைசி 3 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபண்டை பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் காமனாக பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அக்டோபர் மாதம்னா ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படிங்கிறத அடுத்த டேப்பில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடிய FOMC மீட்டிங்கில் ரேட் கட்டு தான் நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியாக பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகும்போது ஆப்போசிட் பேரில் என்னென்ன பேரில் ட்ரேட் ஆகுதோ அந்த பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பிட்காயின் பேரில் ட்ரேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக கிரிப்டோ மார்க்கெட்டுமே பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா US எலெக்ஷன் நடக்க போகுது நண்பா. அது ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ட்ரம்ப் ஜெயிச்சோம்னா என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் இருக்கும், என்ன மாதிரி அதை பற்றி பிட்காயின் கான்ஃபரன்ஸில் பேசியிருக்கிறாப்புல அப்படிங்கிறத வீடியோவாக நான் கீ பாயிண்டாக வீடியோவோட அட்டாச் பண்ணி அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் மாதிரி டெலிகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரீடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய புல்ரனில் ட்ரம்ப் அவர்களோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய லெவலில் இருக்கும். அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை இதை நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னமுமே பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணலை. வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெர்சன்டேஜ் வைஸ், ரிட்டர்ன்ஸ் வைஸ் பிட்காயினோட எத்தீரியத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறையா பேர் கேட்குறீங்க மார்க்கெட் கேப்பில் பிட்காயினை எத்தீரியம் ஓவர்டேக் பண்ணுமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா அதோட மார்க்கெட் கேப் $1 ட்ரில்லியன் மார்க்கெட் கேப் இருந்தாலும் பார்த்தோம்னா அது நடக்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எத்தீரியம் பிட்காயினை ஓவர்டேக் பண்ணணும், சரியா நான் நடக்கும்னு சொல்லலை. அப்படி நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கான ஒரு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா எத்தீரியத்துமே ரொம்ப அதிகமாக இருக்குது. எத்தீரியம் மேலே போகுங்கிற போது அல்ட்காயினோட லீடரே பார்த்தீங்கன்னா எத்தீரியம் தான் அப்படிங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக அல்ட்காயினா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பூம் ஆகும். ஏற்கனவே பல தடவை நான் சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்லையுமே கீழே காமனாக போட்டுருப்பேன். லைஃப் சேஞ்சிங் மணி, லைஃப் சேஞ்சிங் அல்டிசிஷன் டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வரும். அதனால் பொறுமையாக ஹோல்டு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதை போஸ்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரேடர் பார்த்தோம்னா எனக்கு போதும் சாமி முடியல, கண்டினியூவாக டவுன் ஆகிட்டு இருக்கு, இல்லை நான் வாங்கி வச்சது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி நிறைய பேர் விறுவிறுத்து செல் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க. அதுதான் கேவ் அப் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தோம்னா ரொம்ப அதிகமான வெறுப்பு மார்க்கெட் மேலே நடக்குதோ அப்போ தான் பார்த்தோம்னா வேல்ஸ் ஹெவியான அக்குமுலேஷன் பண்ணி நீங்கள் எங்கே கீழே செல் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே அவங்க தான் பை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அங்கே செல் பண்ண முடியுது அப்படின்னா அங்கே ஒரு பை ஆர்டர் நடந்தால் தான் அங்கே செல் பண்ண முடியும். அப்போ நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா அங்கே பை பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அதனால தான் உங்கள் ஆர்டரே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது. அதை பை பண்ணுற ஆள்லாம் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் தான். இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை வெறுக்க வச்சு செல் பண்ணிவிட்டு ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா மேலே போய் அவங்க உங்களுக்கு செல் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம பை ஹை செல் லோ பண்ணி நம்ம லாஸ் ஆகிறோம். அப்படிங்கிறனால பை லோ செல் ஹை அப்படிங்கிற மாதிரி பண்ணணும்பா. அப்படிங்கிறனால இந்த மாதிரி நேரத்தில் வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே நம்ம வாங்கினது கீழே வந்துருச்சுனாலும் பயப்படாமல் நான் லாஸுக்கு செல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்டும் பண்ணணும், சரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கண்டிப்பாக யாரெல்லாம் பொறுமையாக இருக்காங்களோ அவங்களாம் 2024 Q4 2025 Q1 ஒரு நல்ல அமௌண்ட் தட்டலாம் அப்படிங்கிறதான் அதோட போஸ்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருங்க. அதுக்கப்புறம் இந்த பிட்காயின் ரீசெண்டாக கரெக்ஷன் ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி ரேட்டு 62,600 நான் ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன். டாலர் காஸ்ட் ஆவரேஜாக 59,500 நான் என்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட தனிப்பட்ட
கருத்தாக இது வந்து ஒரு கடைசி டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக வந்துருச்சுன்னா யாருமே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அந்த போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வாங்கினதுக்கப்புறம் அப்கமிங் டார்கெட்டாக நான் என்னென்ன நினைக்கேன் அப்படிங்கிறத நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் நண்பா. ஷார்ட் டேர்மாக கரெக்ஷன் வரும், ஆனால் அதை நினச்சி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். இந்த ரேட்டில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் நினச்சி நீங்கள் ஒன்றுமே கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மிட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ரொம்பவே புல்லிஷாக இருக்குது. அதோட மூவ்மெண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆல் டைம் ஹை $70,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை, அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், அந்த சின்ன கரெக்ஷன் வந்து எந்த ரேட்டில் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு $85,000 $1 lakh வந்து போகிறதுக்கு மிட் டேர்மில் வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அது வந்து ஒன் பை ஒன்று நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருவோம். அக்டோபர் பற்றி பேசியிருந்தேன் நண்பா. அதான் பிட்காயினோட மந்த்லி ரிட்டர்ன்ஸில் அக்டோபர் வந்து பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி வந்து பாருங்க 1 2 3 4 5 கடந்த 5 வருஷமாவே வெளியில தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் கிரிப்டோ பொறுத்தவரைக்கும் அக்டோபர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யூபி ஆரம்பத்தில் வந்து அக்டோபர்ன்ற மாதிரி அதை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த 5 வருஷமாவே அக்டோபர் மாதத்தில் ஹெவியான பம்ப் ஆயிருக்கு. 2023லையும் 2021லையும் நடந்தது யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு பிட்காயினோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஒரே மாதத்திலேயே 30% 40% சொல்லி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. அதே மாதிரி அப்போ அக்டோபரில் நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஆகஸ்ட் செப்டம்பர் இப்போ வாங்கினா தான் நீங்கள் அப்போ ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். நீங்கள் அக்டோபர் மாதம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்ல அது வந்து லாஸ்ட்டில் தான் முடியும் சரியா. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி டம்பை பயன்படுத்தி நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இதனால தான் அக்டோபர் வந்து ஒரு ரொம்ப மெயினான ஈவெண்ட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 2 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நான் இந்த தடவை தான் வந்து பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கடந்த 5 மாதமாகவே மார்ச்லேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து போய்கிட்டு இருக்கேன்பா. எல்ஹெச் அப்படின்னா லோயர் ஹை, எல்னா லோயர் லோ, ஹைச்னு போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ஹை, ஹைச்னா ஹையர் லோ. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஹை இருக்குது. அந்த ஹை வந்து ப்ரீவியஸாக இருக்கிற எந்த ஒரு ஹையுமே கட் பண்ணாமல் கண்டினியூஸாக டவுன் ஃபால் ஆகி கீழேயே வந்துகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எப்போ அப் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ஹையை ஷிஃப்ட் பண்ணி மேலே போகும்போதோ இல்லை ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு லோவை லோயர் லோ ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிற இடத்துல ஸ்டாப் பண்ணி லோயர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோவை ஷிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் மார்க்கெட்டோட சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக லோவுமே அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகி கீழே வந்துகிட்டே இருக்கு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் 60,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அந்த இடத்துல ஆக்ட் ஆகி இந்த எப்படி சொல்கிறது இந்த ஹை லோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகாமல் இங்கே இருக்கிற இடத்துல இருந்து மேலே போச்சுன்னா இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி மேலே போகும். அப்படிங்கிறனால ஹையர் லோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஹையர் லோ ஃபார்ம் ஆகி இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு மேலே போகிற பட்சத்தில் ஹையர் ஹை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். அப்போ இது ரெண்டுமே இதோட சைன் அப்படின்னா ஒரு புல் மார்க்கெட்டோட இயர்லி சைன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அதையும் தாண்டி ஒரு புல் மார்க்கெட்டுக்குள்ளே கடந்த 5 மாசமா டவுன் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு. அது போக ஒரே இடத்துலயே அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் பூம் ஆக போகுது ஏதாவது ஒரு சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இது வந்து எடுத்துக்கலாம். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா புல் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன். அதனால வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி கூடிய சீக்கிரம் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இது என்னோட தனிப்பட்ட கருத்தாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து வரைஞ்சி வச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து வரைஞ்ச மாதிரி தான். இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக ஒரு 60,000 அப்படிங்கிற ரேட்டில் சப்போர்ட் எடுத்துட்டு 59,500 ரேட்டுக்கு வந்தால் வாங்கலாம்னு சொல்லி டெலிகிராமில் போட்டிருந்தேன். ஆனால் நம்ம அதிர்ஷ்டவசம் இல்லாமல் 59,800லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு திரும்பிடுச்சு. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஃபிகர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஆகிருக்கும். இருந்தாலும் இந்த ரேட்டில் வந்து வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா விருப்பத்தோடு இல்லை. எந்த மாதிரி குவான்டிட்டி ஆர்டர் ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத அடுத்த டேப்பில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா 59,800 வரைக்கும் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே 60,000 ரேட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் 59,850 பிரேக் ஆச்சுன்னா இங்கே வந்துடும் சரியா. 53,000 இந்த ரேஞ்சில் வந்து 53,000 54,000 ரேஞ்சில் வந்துடும். ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அந்த ப்ரீவியஸாக இருக்கிற லோ மட்டும் பிடிங்கிச்சுன்னா கண்டிப்பாக 51,000லேருந்து $50,000 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன். 70,000 போயிட்டு கிட்டத்தட்ட 10% மேலே கரெக்ஷன் எடுத்துக்கிறதே வந்து ஒரு டீசெண்டான கரெக்ஷன் தான். வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டு போய்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் வர்றதையும் தாண்டி பெரிய பெரிய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரொம்ப வருஷமாக இல்லாத அளவுக்கு 2.9 ட்ரில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா வைப் அவுட் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அது கிரிப்டோலையுமே ஒட்டுமொத்தம் ஃபாரெக்ஸ் ஸ்டாக்ஸ் கமாடிட்டி கிரிப்டோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைண்டிங் பண்ணது தான். ஒரு பேட் நியூஸுங்கிற போது அது குளோபல் ரெசிஷனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறத தாண்டி இதை நினச்சி நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட்டில் இருக்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரி $70,000 அதுக்கப்புறம் ஒரு ஆல் டைம் ஹை அதுக்கப்புறம் வந்து
ஒரு ஸ்மால் கரெக்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது நான் $70,000 தான் திரும்ப வரும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா $85,000 அங்கே ஒரு ஸ்மால் கரெக்ஷன், 85,000க்கு மேலே ஒரு ஆல் டைம் ஹையை போட்டு $1,00,000 வந்து மிட் டேர்மில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ இருக்கிற ரேட்டே நீங்கள் வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை நான் 51,000 வந்தால் தான் வாங்குவேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அது வந்து வராமலே போயிடுச்சுன்னா உங்களால் ஆர்டரே எடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வாங்கினதுக்கப்புறம் கீழே போனாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம வாங்கியிருக்கிற ரேட்டு நல்ல ரேட்டு தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அமௌண்ட் தட்டலாம். மார்க்கெட் கீழே போனாலும் நண்பா என்ட்ரி ரேட்டு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எதை பற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் மனசாட்சியே இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்னங்கிறதுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா இவங்க ஏன்னா பிட்காயின் வந்து பைனான்ஸில் இருக்க லிக்விடேஷன் மேப் நமக்கு வந்து என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாமல் 100x லிவரேஜ் எடுத்து வச்சிருக்காங்க. எந்தெந்த ரேட்டில் எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது வந்து போட்டிருக்கு. ரைட், ஓகே. இப்போ நான் அதை வந்து சொல்ல வரல, நான் இந்த பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் லிக்விடேஷன் ஓவரால் மேப் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, கீழே வரும்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்களா, இல்லை மேலே போகும்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா, இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு கீழே வரும்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காங்க. கீழே வரும்னு சொல்லி இவங்கெல்லாம் எடுத்து வச்சிருந்ததுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் லைன் வந்து மேலே போயிருக்கு. ஆனால் இவங்க நினைச்சதுக்கு ஆப்போசிட்டாக மட்டும் மார்க்கெட் $67,000 போயிடுச்சுன்னா $1.91 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபண்டு லிக்விடேஷன் ஆயிரும். இல்லை அப்படின்னா ஆப்போசிட்டாக $54,493 போயிடுச்சுன்னா இவங்களுக்குலாம் லாங் யாரெல்லாம் லாங் எடுத்து வச்சிருந்தாங்களோ அவங்களுக்குலாம் $1.24 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆயிரும். இருந்தாலும் கீழே வரும்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறதுனால தான் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி $60,000 வந்து ஓகே, இது வரைக்கும் நல்லா அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான கீ ஜோனாக இருந்தாலும் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு அதில் வந்து பார்த்தோன்னா $60,000 வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் விருப்பத்தோடு இல்லை. இங்கே நீங்கள் வந்து பாருங்கள், $60,000 வந்துச்சுன்னா எனக்கு வேணும்னு சொல்லி டோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 2,253 குவான்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே செய்யுது. அப்படிங்கிறதுனால பெரிய லெவலில் செல்லிங் வந்துச்சுன்னா இதெல்லாம் பிச்சு பிடிங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே போய் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அந்த 53,000 51,000 இந்த ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கரெக்ஷன் எடுத்துருச்சு. அப்படிங்கிறனால இது வந்து மேலே போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு அதிகம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மனசாட்சியே இல்லாமல் செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன்ல, அது என்னன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன், ஓல்டு வெர்ஷனில் வந்து டேட்டா காட்டாது. இதை நீங்கள் அப்படியே அந்த க்ரீன் லைனில் ஃபாலோ பண்ணி கீழே வாங்க. இவங்களெல்லாம் பாருங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்ட்டு. எனக்கு பிட்காயின் $10,000 வந்துச்சுன்னா நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு 15,300 குவான்டிட்டிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இது என்ன சொல்லுறாங்க அப்படின்னா $10,000 வரும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இன்னமும் ஒரு குரூப் உட்காந்துருக்கு பாருங்கள். அதை நினச்சி அதுக்காண்டி சொல்கிறேன். ஆனால் இவங்க ஏன் அப்படி பண்ணணும்? இது இப்போ இருக்கிற இந்த USDT இதில் ஆர்டராக போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக கொண்டு போய் அவங்க ஸ்டேக் பண்ணி வச்சா கூட ரிவார்டாக கிடைக்கும். $10,000 ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு வந்து சரியில்லாத ஒரு முடிவாக எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. ரைட், ஓகே, இது நமக்கு வந்து தேவையில்லை. ஜஸ்ட்டு உங்களுக்கு இதில் இருக்கிற ஒரு ஃபன் ஃபேக்டை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி $1,00,000 மேலே $85,000 மேலே இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சுன்னா செல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி இப்போயே நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டரும் போட்டு வச்சுட்டாங்க. நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற டீட்டெயில் வந்து நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். coinglass.com அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் அந்த டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ETF அப்ரூவல் பண்ணிட்டாங்க, எத்தீரியத்துக்குமே அப்ரூவல் பண்ணிட்டாங்க. ஆனால் பிட்காயினுக்கு அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட ரேலி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து 28,500 நம்ம வாங்க சொன்ன ரேட்டில் இருந்து $65,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்துச்சு. ஆனால் எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அப்ரூவல் பண்ணாலுமே இதோட ரேலி வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. எப்படி இதோட ரேலி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட வந்து ஒரு லாங் அக்குமுலேஷன் ஒரே இடத்துல நடந்ததோ அதே மாதிரி தான் எத்தீரியத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் அக்குமுலேஷன் நடந்துகிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். ஒன்ஸ் இந்த ஜோனு பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு புல் மார்க்கெட் டாப் டார்கெட்டாக எத்தீரியம் வந்து $10,000 இல்லை ஒரு $9,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. எத்தீரியம் மட்டும் அந்த ரேஞ்சுக்கு போயிருச்சுன்னா அது ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அல்ட் காயினோட லீடரே வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் தான். அப்படிங்கிறனால அல்ட் காயின்லாம் ஒரு ரொம்ப ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து 1 day டைம் ஃப்ரேமில் இது என்னோட புரிதலுக்காக நான் வந்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா கடந்த 3 வருஷத்தில் அதாவது 1211 நாளாக பிட்காயின் ஆல் டைம் ஹை அதாவது டாமினன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட 1211 நாளாக இல்லாத அளவுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தோம்னா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டாமினன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. அல்ட் காயின்லாம் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் இல்லை எனக்கு இது ரொம்ப வெறுப்பாக இருக்குது, இதை நான் கீழே போய்கிட்டு இருக்கு, நான் இது எப்படி நம்பி ஹோல்டு பண்ணுறது, எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கனாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய டேப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆறுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இது 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையில் போயிருக்கு. எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரலாம். அப்படி கீழே வந்துச்சுன்னா நமக்கு அது எந்த வகையில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். டாமினன்ஸ் லெவலுக்கும் பிட்காயின் டம்ப் ஆகிறதுக்கோ பம்ப் ஆகிறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே கிடையாது. வெளியில் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் மேலே போயிடுச்சு
போயிடுச்சுன்னா அல்ட் காயின்லாம் கீழே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின புரிதல் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே டாமினன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஆனால் பிட்காயின் டாமினன்ஸ் லெவல் கீழே வருது அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து கீழே வந்துடும் சொல்லி அர்த்தம் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட் காயினுக்கு பெரிய லெவலில் க்ரோத்துக்கு அது வந்து ஹெல்ப்பாக இருக்கும். எந்த மாதிரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து நல்லா பாருங்கள், இல்லைனா இது வந்து புரியாது. ஜஸ்ட் ரிமெம்பர் தட் பிடிசி டாமினன்ஸ் ஸ்டில் அடிச்சு, அதாவது ஒவ்வொரு சைக்கிளுக்குன்னு சொல்லி ஒரு ஹை இருக்குது சரியா. அதே மாதிரி இந்த ஹையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 பீரியடில் உள்ளது. ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட் காயின் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து மறக்கக்கூடாது, அதாவது அதில் போட்டுக்கிறத சொல்கிறேன், ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. இந்த சைக்கிளுக்கு உண்டான பிட்காயின் டாமினன்ஸோட ஹை இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த இடம் அல்ட் காயின் வாங்குறதுக்கு ஒரு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இது ஏற்கனவே வந்து சொல்லியிருந்த மாதிரி கடந்த 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஹை. இப்போ நீங்கள் நல்லா இது வந்து பாருங்கள். இந்த டேப்பையும் அடுத்த டேப்பையும் நான் வந்து உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டுவேன். இப்போ டாமினன்ஸ் லெவலு இருக்கிறதுலே கீழே போயிருக்கும் போது அல்ட் காயின் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, இருக்கிறதுலே மேலே போயிருந்திருக்கும் போது அல்ட் காயின் எந்த அளவுக்கு கீழே வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2017 இது வரைக்கும் வரலாறுலேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 36% வந்து டச் பண்ணியிருக்கு. டாமினன்ஸ் லெவல் டிசம்பர் 2017 இவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வந்திருக்கா. அப்போ அல்ட் காயினோட பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. அதாவது டாமினன்ஸ் லெவல் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கும் போது அல்ட் காயினோட, அதாவது டோட்டல் 3 மார்க்கெட் கேப், பிட்காயின் எத்தீரியத்தை தவிர ஒட்டுமொத்தமாக இருக்கிற எல்லா அல்ட் காயினோட மார்க்கெட் கேப்பையும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் பீக்கில் போயிருக்கு பாருங்கள். நீங்கள் இந்த சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். டிசம்பர் 2017 டாமினன்ஸ் லெவல் கீழே வந்திருக்கும் போது இது எவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அப்படிங்கிறனால இது அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் தான் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 2019 டாமினன்ஸ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. கிட்டத்தட்ட 64% வரைக்கும் போயிருக்கு. அதாவது இப்போ இருக்கிறத விட அது ரொம்ப அதிகம் சரி. அப்படிங்கிறதுனால இது வந்து 64% மேலே போயிருக்கு. டாமினன்ஸ் லெவல் ஹையில் இருக்கும்போது அதே மாதிரி மார்க்கெட் கேப்பை நீங்கள் வந்து பாருங்கள். டோட்டல் 3 மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2019 அதே இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே வந்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எவ்வளவு 34 பில்லியன் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ ரொம்ப 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 ஹெவியாக அடி வாங்கியிருக்கும் அல்ட் காயின்லாம். அதுக்கப்புறம் நம்பவே முடியாத அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த ரேட்டில் பை பண்ணவங்களுக்கு. அப்போ அதே இடத்துல மறுபடியும் ரிப்பீட்டடாக பாருங்கள். கடந்த நவம்பர் 2021 பிட்காயின் ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. இங்கே இருந்து, அதாவது இங்கே இருந்து உளுந்து ஃபால் ஆகினதான் இது. அப்போ இது இந்த இடத்துல ஹையாக இருக்கும்போது இது ரொம்ப ஹையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இந்த நேரத்தில் அல்ட் காயின் வாங்கினோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்துருக்கும் போது இங்கேருந்து உழுவுறதுக்கு உடனே நடந்துடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும். அந்த 4 மாதத்துல தான் அல்ட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக பெர்ஃபார்ம் பண்ணும். இங்கே இருந்து வாங்கினவங்களுக்கு இங்கே உளுந்துருக்கும் போது ரொம்ப ரொம்ப அதிகமான அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஹையில் இருக்கும்போது வாங்கினவங்களுக்கு இங்கே வரைக்கும் வரும்போது ரொம்ப அதிகமான அமௌண்ட் எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு ஒரு ஹை இருக்கா. இந்த இடத்துல ஹையில் இப்போ நான் உங்களை வாங்க சொல்கிறேன் பாருங்க. வாங்க சொல்லியிருக்கிறதும் சரி, இப்போ நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கையாகவும் இது வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதை நான் வந்து பர்சனலாக எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா $2.5 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் டோட்டல் 3 மார்க்கெட் கேப். அதாவது எத்தீரியத்தை விட்டுருங்க, பிட்காயின் விட்டுருங்க, அல்ட் காயினுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் வரும்னு சொல்லி கண்டிப்பாக நான் வந்து எதிர்பார்க்குறேன். இப்போ நவம்பரில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கும் போது, டாமினன்ஸ் லெவல் கீழே வந்திருக்கும் போது அந்த நேரத்தில் டோட்டல் 3 மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வந்து ஹையில் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.4 ட்ரில்லியன். அப்படிங்கிற போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான அமௌண்ட். இப்போ இருக்கிற ரேட்டில் இருந்து 1.4 ட்ரில்லியன் போனாலே ரொம்ப பல மடங்கு நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிற போது இது மொத்தமாக கீழே வருது. அப்படிங்கிற போது இந்த ஹையெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போகும்போது கண்டிப்பாக 2.5 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன்கிறது ரொம்ப 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 பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம், ஒரு பில்லியன்கிறது 100 கோடி, ஒரு ட்ரில்லியன்கிறது 1000 பில்லியன். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து 500 பில்லியன் தான் இருக்குது. இப்போ இது வந்து 2.5னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற இடத்துல இருந்து இன்னும் 5 மடங்கு தான் போகுமா. 5 மடங்கு போச்சுன்னா இப்போ அல்ட் காயின்லாம் 5 மடங்கு தான் பெர்ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிடாதீங்க. அது அப்படி கிடையாது நண்பா. ஏன்னா 5 மடங்குங்கிறது இருக்கிற எல்லா காயினுமே 5 மடங்கு போனால் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். ஆனால் ஒரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மடங்கு ஏறும், இன்னொரு காயின் வந்து பார்த்தீங்கன்னா 500 மடங்கு ஏறும், ஒரு இது 100 மடங்கு ஏறும். அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே சேர்த்து ஆவரேஜ் டேட்டா தான் இது. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சுக்கிற காயின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு 10 மடங்கு இல்லை 20 மடங்கு இந்த மாதிரி 30 மடங்கு இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போனாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, இந்த காயினை ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு ஏறுமா இறங்க எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு டிப்ரெஷனாக இருந்துச்சு உங்கள் அல்ட் காயினை ஹோல்டு பண்ணுறதுக்கு அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டைம் வந்து வரும். ஏற்கனவே டெலிகிராமில் நான் பல தடவை சொன்ன மாதிரி லைஃப் சேஞ்சிங் அல்ட்ரிசிஷன், அதாவது லைஃப் சேஞ்சிங் மணி வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வரதான் போகுது. ஆனால் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொடுக்கணும். டைமே கொடுக்காம, ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் நைட்டில் நடந்துடாது. கண்டிப்பாக
நீங்கள் பொறுமையாக ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஆண்டில் நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரராக இருப்பீங்க. அதனால் ஒரு நல்ல ஃபீல்டில் தான் இருக்கும். அதனால் வந்து மார்க்கெட் மேலே நீங்கள் கோவப்படாதீங்க. இருக்கிற ஃபீல்டு நல்ல ஃபீல்டு தான். ஆனால் அப் அண்ட் டவுனுங்கிறது மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். சரியா? அதனால் இதை நினச்சி வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையாக ஹோல்டு பண்ணுங்கள். ஒரு நல்ல டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வரும். எந்த நேரத்தில் எக்ஸைட் பண்ணணும், அது எப்படி கேஷ் அவுட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அடுத்தடுத்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக டெலிகிராம் சேனலில் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பா. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ. பார்ப்போம்.